சாய்ராம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும். உங்களின் குலதெய்வம், உங்களின் இஷ்ட தெய்வம் மற்றும் நம் பாபாவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓகே, இந்த எபிசோட்ல கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயிலை பத்தி பார்க்க போறோம். மே 28 அன்னைக்கு கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயில் போறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. கோடாங்கிப்பட்டி எங்க இருக்குன்னா மதுரையில இருந்து 2 hours, போடி நாயக் ரோட்ல இருந்து 15-20 minutes தான் ஆகும். எதுக்காக அங்க போயிருந்தேன்னா, மே 28 அன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள். சோ நான் என்ன நினைச்சேன், அங்க போய் என்னுடைய நான் எழுதின துவாரகமாய்ங்கிற புக்கு அங்க உள்ள சாய் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு 51 சாய் பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது ரொம்ப குட்டி புக்கு தான். ஏன் அங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, கோடாங்கிப்பட்டியில ஒரு 2-3 ஸ்பெஷாலிட்டிஸ் நான் பார்த்தேன் அந்த கோயில்ல. ஒண்ணு, துவாரகமாய் அங்க இருக்கு, நம்ம ஷிரடியில இருக்கிற மாதிரியே அங்கேயும் துவாரகமாய் இருக்கு. துவாரகமாயில அவங்க அந்த கல்லு கான்செப்ட், அப்புறம் ஊஞ்சல்ல பாபா இருக்கிற மாதிரி, அப்புறம் உதி மேக் பண்றதுக்குள்ளது, அது எல்லாமே அவங்க தனியா வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. துவாரகமாய் மட்டும் இல்லாம கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயில ஹனுமாரும் இருக்காங்க, அப்புறம் தத்தராயர் இருக்காங்க, கணபதி இருக்காங்க. ஹனுமார் இருக்கிறது ஏன் விசேஷம்னா, இதெல்லாம் நிறைய சாய்பாபா கோயில பார்த்தது இல்ல, இங்கதான் அந்த கான்செப்ட் பார்த்திருக்கேன். ஏன்னா ஹனுமார் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு ஹனுமார் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாபா வாழ்ந்த காலத்துல அவர் துர்கமாயில இருந்து வெளியில வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் போற இடம் ஹனுமார் கோயில் தான். பக்கத்துல உள்ள ஹனுமார் கோயில். அங்க போய் ஒரு 1/2 hour போல ஹனுமார்ட்ட என்ன பேசுவாரோ தெரியல, சைகை லாங்குவேஜ்ல பேசுவாரு அப்படின்ட்டு குறிப்பு உண்டு. சோ இது கிட்டத்தட்ட அப்போ ஷிரடி மாதிரி சொல்லிடலாம். துவாரகமாயும் இருக்கு, ஹனுமாரும் இருக்காரு. சோ அதனால எனக்கு ஒரு ஆசை, ஷிரடிக்கு அந்த டைம் போக சான்ஸ் கிடைக்கல எனக்கு. அதனால எனக்கு கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயில போய் துவாரகமாய் புக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது ஒண்ணு. செகண்ட் அப்ப அந்த குரூப்ல நான் என்ன பண்ணியிருந்தேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல ஷிரடி சாய்பாபா பற்றிய வாழ்க்கை குறிப்பு ஒரு கழுவு பார்வைன்னு ஒரு 4 வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்தணும்ட்டு எனக்கு ஆசை. சோ என்ன பண்ணேன்னா, அந்த குரூப்ல அது ரிலேட்டடா ஒரு 10 questions போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. வந்திருந்தவங்களுக்கு நான் சர்டிபிகேட் மெடல்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அங்க வந்திருந்த சாய் பக்தர்கள்லாம் என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நம்ம சாய் பக்தர்கள்னாலே ஒரு ஸ்பெஷல் ஆயிருது, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆன மாதிரி ஆயிடுறோம்னு நினைக்கிறேன். சோ நான் யாரையுமே பார்த்தது இல்ல, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸ்டில் அவங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க. ஒருத்தவங்க பிள்ளை பிறந்திருந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த பாபாவை பிள்ளைக்கு தாத்தான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி நிறைய எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான அனுபவங்கள், ஒரு பரவச நிலையில இருந்துச்சு. அதுலயும் ஹைலைட் பார்த்தோம்னா, அங்க உள்ள ஆரத்தி எனக்கு உண்மையாவே அவ்வளோ நான் மெய்மறந்து அதுல உட்கார்ந்துட்டேன். ஏன்னா நார்மலி நம்மளுக்கு ஆரத்தி பார்த்தோம்னா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, 5 தீபாரதனை உள்ளது காமிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்க பார்த்தோம்னா கோடாங்கிப்பட்டி பாபா கோயில் ட்ரஸ்ட் மூலமா நியமிச்சிருக்கிற ராஜேந்திரன் பூசாரி அவங்க அவ்வளோ நல்ல ஒரு ஈடுபாட்டோட அந்த ஆரத்தி பண்ணாங்க. அதுல பார்த்தோம்னா இந்த ஆரத்தியில என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா, நான் இங்க பக்கத்துல உள்ள காமாட்சியம்மன் கோயில பார்த்திருக்கேன். சிங்கிள் தீபாரதனை காமிப்பாங்க, இந்த ஒரு திரி உள்ளது, 5 திரி உள்ளது, அப்புறம் ஒரு குடத்துல உள்ளது இது வைக்கிற மாதிரி, அப்புறம் இந்த கண்ணாடி காமிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அந்த இதுல, அப்புறம் சாமரை வீசுறது, இது எல்லாமே கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு ஆரத்தி நேரம் ராஜேந்திரன் அவர்கள் பண்றாங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொடைக்குள்ள பூவை வச்சு பாபாவுக்கு அப்படி இப்படி அந்த பூ விழுற மாதிரி. சோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூட இருந்துச்சு. உண்மையாவே கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயில்
அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எனக்கு அங்க இருந்த அந்த ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவர்ஸோ இருந்திருப்பேன். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஒரு சொர்க்கத்துக்குள்ள இருந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வெளியில வரவே மனசு இல்லை. அது போக அன்னதானம் தேர்ஸ்டே வந்து ராஜேந்திரன் அவர்கள், அவங்க அந்த பூசாரி, அவங்க ஒய்ஃப் கௌசல்யாவுமே சேர்ந்து வெண்பொங்கல் சாம்பார் போடுறாங்க போல இருக்கு. ஸோ ஃபுல் டே அன்னதானம் அவங்க வைக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்து பண்றாங்க. எல்லாமே வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்னுடைய கல்யாண நாள் அங்க வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கறதுல வந்து செலிப்ரேட் பண்ணேங்கிறத விட பாபா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டு போனேன். ஏன்னா நான் மட்டும் தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு பாபாவுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிது. எனக்கும் மாலெல்லாம் போட்டு பாபாவுடைய சால்வெல்லாம் போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த நாள் வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. பாபா பக்கத்துல இருக்கேன், எனக்கு ஷிரடி போகல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஷிரடி போலன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அது கோடாங்கிப்பட்டி கோயிலுக்குள்ள வந்துட்டு போனதுல எனக்கு அவ்வளோ திருப்தியா அவ்வளோ நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மொமெண்ட்ல வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ண ராஜேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அந்த சாய் சகோதரிகள் பேசின 2-3 வீடியோஸும் பிளஸ் ஆரத்தி அதையும் பாருங்க. உங்களுக்கும் கோடாங்கிப்பட்டி சாய்பாபாவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த தருணத்துல கோடாங்கிப்பட்டி சாய்பாபா கோயில் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். கும்பாசம் பண்ணி இப்ப 5 வருஷம் ஆச்சுமா. 5 வருஷமா நம்ம துவார மாயில உட்கார்ந்தாலே பாபாட்ட இருந்து நல்ல அமைதி. என்ன கேட்கிறாரோ உடனே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அவரை நம்பினா கைவிடப்படாது. நீங்க முதல்ல பாபா கும்பிட்டீங்களா? அந்த கோயில் வந்த அப்படியா? பெருமாள் இந்த கோயில கும்பாசம் நடக்க வர சொல்லி இந்த கோயில சேவை செஞ்சு சரி இப்ப 5 வருஷமா வெளியில ஓடிக்கிறது கோயிலு. நல்ல சிறப்பாக வர பக்தர்களுக்கெல்லாம் என்ன அருள் நல்ல அருள் பாய்ந்தார். கேட்டதை கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா போறாங்க. திரும்ப வந்து அவரோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துதான் வந்து வேண்டி அவங்க வந்து பிரசாதம் செஞ்சு கொடுக்குறாங்க. 4 பேர் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இந்த கோயிலுக்கு ரொம்ப போடுறேன். நீங்களும் வந்தது ரொம்ப சந்தோஷம். பாபா கூப்பிட்டு இருக்காரு. பூசாரி ராஜேந்திரன் அவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னா உங்க நேம் என்ன? உங்க நேம் என்ன? நீங்க தான் தேர்ஸ்டே பாபாவுக்கு அன்னதானம் கோயில பண்றதுக்காக நீங்க டெய்லி பிரசாதம் பண்ணிடுறீங்க. ஓகே. எப்படி நீங்களும் முதல்ல இருந்தே பாபா பக்தரா? உங்க ஹஸ்பண்ட் வச்சு உங்களுக்கு பாபா உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு. கரெக்டான பக்தரா பட் உங்களுக்கு? ஓ சரி சரி சரி. உங்களுக்கும் பாபா நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் ஏதாவது உண்டா? சரி ஓகே ஓகே ஓகேமா சந்தோஷம். முதல் டைம் பாபா மடியில படுத்து உட்கார வச்சு தாத்தா மடியில பேத்தி பாப்பா வந்திருக்கிறது பாருங்க. பாப்பா முதல்ல சாய் தாத்தா மடியில உங்க மூலமா நாங்க வந்திருக்கோம். பாபானால பிறந்தது. ஆமா. ஓ சரி சரி சந்தோஷம். தூக்கிட்டு வந்து தாத்தா மடியில ஓ இது உங்க பாப்பா? ஓகே. தாத்தா மடியில வச்சிருக்கோம். சரி. எல்லாமே நல்லதா நடந்திருக்கு. நீங்க எப்போ கும்பிட ஆரம்பிச்சீங்க? நாங்க ஒரு வீட்டுக்கு குடி வந்தோம். அந்த பாட்டி எனக்கு உடம்புக்கு முடியாதப்ப சாமி கிட்ட வேண்டுனாங்க. ஓகே. அப்புறம் தான் கும்பிட ஆரம்பிச்சோம். அந்த பாட்டியே அந்த வேண்டதை நிறைவேற்றிட்டாங்க. சரி. அந்த ஆபரேஷன் நல்லபடியா நடந்துச்சு அப்படிதானே? ஓகே. நல்லா சொல்றாரு. உங்களுக்கு பாப்பா கல்யாணம் எத்தனை வருஷமா பாபா? ஒரு 2 வருஷம். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்கள உள்ள கொண்டு வந்துருக்கேன். அப்ப நினைச்சு கும்பிட்டுக்கிறது எல்லாமே அவரையும் பாபாவையும் நமக்கு எல்லாமே சில அற்புதங்களை வந்து நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவரை போய் பார்த்த உடனே நமக்கு எல்லாமே ஒரு தாய் மடியில போய் நம்ம போய் படுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்கு. இப்போ வீட்டை விட்டு கிளம்பும் போது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வந்து பாபா ஏதாவது ஒரு வழியில எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துக்காக நீ காட்சி தரணும்னா ஒன்று ஸ்டிக்கரில் வருவார், இல்லைன்னா சாயின் பேர் வரும், ஏதோ ஒரு டிராவல்ஸா ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துடுறாரு.
அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது கஷ்டம், ஒரு வயிறு பிரச்சனையோ தலைவலியோ காய்ச்சல், அவருடைய உதி எடுத்து லேச வயிற்றுல தடவி விட்டு, எங்க பாப்பெல்லாம் அப்படிதான் ஐமா சாய்பாபா திருநீரை எனக்கு பூசி விடுங்க ஐமா, எனக்கு சரியா போயிடும் அப்படின்னா. எந்த குழந்தையா இருந்தாலும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி, எனக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி, நோயினாலும் சரி, ஹாஸ்பிட்டல் ரொம்ப கேட்டு போறேன். பக்கத்து எங்க வீட்டுல எதுனாலும் சரி உரி எடுத்து பூசிட்டு ரன்னிங் 68 ராத்திரிலாம் நிம்மதியா தூங்குறேன்னா பாபாவோட இதனால. அந்த நெத்தில எடுத்து வச்சுட்டோம்னாலே நமக்கு எல்லா கவலையும் மறந்துடும். என்னை பத்தி ஆசை முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே, என்ன ஒரு ஆசையுமே இருக்க மாட்டேங்குதுப்பா. ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்த ஹாஸ்பிட்டல்ல, அப்ப நான் பாபாட்ட அடியில காலில் படுத்து அழுகுறேன். அவளை வந்து ரெக்கவர் பண்ணு, இல்லைன்னா ரெக்கவர் ஆச்சுன்னா அந்த பிள்ளை ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், நீ எடுத்துக்கிட்டு இன்னொரு பிச்சை நல்ல பிச்சையா கொடு அப்படின்னு சொல்லி அழுவேன். அழுத பிறகு நான் ஒண்ணுமே கேட்டு அவர் எனக்கு 2 கொடுத்தாரு, பேத்தி 1 பேரை 1. அவங்க 2 பேருமே நல்ல பாபா டிவோட்டிஸ் 2 பேருமே. எல்லாருக்கும் அவர் நல்ல அருள் கிடைக்கும். அவரை முழுசும் நம்பணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை தான். அவர் அதான் சொல்றாரு, நம்பிக்கை பொறுமையாவும் இருக்கணும், வேற எதுவுமே வேணாம். அமைதியா நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டமும் இவரை நினைச்சிட்டோம்னாலே நம்ம வேற எதுவுமே செய்ய மாட்டோம். கெட்ட எண்ணம்ங்கிறே நமக்கு வரவே வராது. எலிமெண்ட் டிஓ வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரொம்ப நன்றி. சந்தோஷம்.